இழு, சரக்கு கொட்டிடாம. சரிண்ணா. இழுத்துற போதுடா. இல்லைண்ணா, பொதுவாக தான் நினைக்கிறேன். சங்கிலி சரக்கு எப்படி? அண்ணே சூப்பர் சரக்குண்ணே, சரியா 30 கிலோ. அப்படியா? டேய் என்னடா பண்ற? டேய் ஒன்னதான்டா கேக்குறேன். என்னடா இருடா. என்னப்பா தொழிலுக்கு பூசல. தம்பி டேய் குடுறா. வேணாண்ணே. குடுறா. ஏன்டா மாப்பிள்ள இந்த வேலைக்கு தான் கூப்பிடுறது நான் வந்திருக்கவே மாட்டேன். போலீஸ்காரங்களை மாட்டி தான் கும்மு கும்மு இருப்பாங்க. டேய் அதெல்லாம் அண்ணன் பார்த்துக்குவாரா, அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம். போ. 4 மணிக்கு போனோம், 1 மணி நேரத்தில் வேலையை முடிச்சுட்டு வந்துட்டோம். யாரா கொடுப்பா 5000 ரூபா? இந்த அடி தம்பி, அதான் நம்ம இருக்கோம்ல, பார்த்துக்கலாம் விடு. இந்தா இதை புடி. இல்லைண்ணா வேணாண்ணா. வாங்கிக்கடா. டேய் வாங்கிக்கடா. சீக்கிரம் அண்ணன்ட்ட வேலைக்கு சேர்ந்துடுறா, பணத்தை அள்ளி அள்ளி கொடுப்பாடுறா. ஏன்னா யோசிக்கிற? ஒரே குழப்பமாவே இருக்கு மாப்பிள்ள. அதெல்லாம் ஒரு குழப்பமும் இல்லை, எல்லாத்துக்கும் நாங்க இருக்கிறோம், பயப்படாது. நான் சொல்லுவேன் இல்லையா? நான் சாப்பாடு போறேன், சாப்பிட்றியா? எல்லாம் சாப்பிட்டாச்சு. நான் போய் படுத்துக்கிறேன், நீ போய் உள்ள போய் படு. போ போ. வர வர உன் போக்கே சரியில்லை. ஏன் காலில் நடக்காம கையில் நடக்க ஆரம்பிச்சுனால கேட்குதா? இந்த குளிரையும் எப்படி கிடக்குது வர இந்த பய உள்ள. அப்பா அப்பா எங்கடி பாத்திரத்தை சாயங்காலம் திருடிட்டு போறேன்? வெளியே வா. இன்னைக்கு உன கும்பல கும்பல வாமா. மாட்டாம இருந்து மாட்டிட்டானா? ஏய் புட்டா ஆடிடாங்க ஆடிடாங்க. ஏக்கா ஏக்கா ஓடியாக்கா ஓடிங்க. ஓடியாங்க. ஏய் ஊர்ல வாங்க அடிச்சு வாங்க. அடிடாவனா. பஞ்சாயத்து நடக்குது. எங்க அப்பனக்காரன் ஆளு பின்னாடி ஓடி போயிட்டானா? இரு பாக்குறேன். ஐயோ ஏன் புடிச்சதான் எல்லாரும் போட்டு அடிச்சீங்களா? ஆனா பாவிகளா பாவிகளா. ஐயோ நான் என்ன செய்வேன்?
பாவி, நான் கத்துற குரல் மாடி உனக்கு கேட்கல? அட ஐயோ ஓகேப்பல, தவக்கல ஒசரத்துக்கு தப்பி தப்பியா அடிக்கிறேன். நான் தான் ஐயா. இந்த புத்தி கெட்ட புத்திரர்களை பெற்ற புத்திசியாமணி நான் தான் ஐயா. என்னைய போய் களவாடி போய் நினைச்சு அடிக்கிறீங்க, விலங்கு வீழா நீங்க. ஐயா உடம்பெல்லாம் வலிக்குது. நானே தொண்டையிலேயே கத்துறேனே, என் குரல் உனக்கு மாடியும் கேட்கல. அந்த குடியார போய் பேசிக்கிட்டு நானும் போட்டு அடிச்சுட்டேனே. வாங்க உள்ள போலாம். இங்க பண்றதெல்லாம் பண்ணிவிட்டு மலம்பாம்பு கூட தூங்கிக்கிட்டு இருக்கேன். எடுபட்டவை விலங்கு வேணாமே. மேய் அப்பா எங்கம்மா? ஃபுல்லா பரீட்சைக்கு போறேன், ஒரு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்ப வேணாமா? இங்க போனார் ஆளு. மேய் உன்கிட்ட தான் கேட்குறேம்மா. அது மூஞ்சி காலங்கத்தில் எப்படி போறாங்க? ஏ வள்ளி, எங்க அப்பா? இங்கேயும் பதிலக்கானா அங்கேயும் பதிலக்கானா. பரீட்சைக்கு போறப்ப காலையிலேயே வா. என்னப்பாச்சு? அப்பா என்னப்பா மூஞ்சி முகலாம் வீங்கி போய் கிடக்கு? எதுவும் தண்ணி எங்கேயா போட்டு செவருக்கு ஏறினியா? சரி சரி, புள்ள பரீட்சைக்கு போகுது, ஆசீர்வாதம் பண்ணு. ஆசீர்வாதம் தானே உன்ட்ட கேட்டேன். அட போட. ஆஹா, நம்ம வளர்றது இவங்களுக்கே பிடிக்கல போல இருக்கே. நம்ம பாஸ் ஆகிறத இவங்களே விரும்பலை. பாண்டி, உனக்கு நீயே ஆசீர்வாதம் பண்ணிக்க, அப்போதான் பாஸ் ஆகும். கண்டிப்பாக பாஸ் ஆகிடுவாடா. டே பாண்டி, சீக்கிரம் வாடா. வாப்பா ஜெகனு, நல்லா இருக்கியா? உன் கூட தான் வேலைக்கு வரானா? என் கூட தான்மா வேலைக்கு வரான். ஏதோ டிரைவர் வேலைக்கு போறேன்னு சொன்னா? ஆமாம்மா, நான் தான்மா டிரைவர் வேலைக்கு சேர்த்து விட்டுருக்கேன். பார்த்து சூதானம்பா. நான் பார்த்துக்கிறேம்மா. பாத்தியா? போவோமாப்ல? சரிம்மா, நான் போயிட்டு வரேன். ரோட்ல போகல, வண்டி மெதுவா ஓட்டிட்டு போக சொல்லியா. பார்த்து சூதானமா போயிட்டு வாயா. சரி சரி, பார்த்துக்க. துறை எங்கே போறாரு? வேலைக்கு போறான். அப்ப நான் சொன்ன இடத்துக்கு வேலைக்கு போல. அவனே ஒரு உருப்படாவைய, அவனோட சேர்ந்து இவனு வேலைக்கு போனானா விளங்கிறான். ஏங்க இப்பதான் புள்ள முத வேலைக்கு போறான். கரிச்சு கொட்டாம உள்ள வாங்க. எப்படியோ போய் தொலைங்க. என்னைக்கு தான் நீங்க என் பேச்சு கேட்டிருக்கீங்க? நம்ம முத்து பையில அங்கேயே கொண்டு குழி தோண்டி போச்சு விட்டாங்க. நம்மளையும் செய்ய பார்த்தாங்க. நம்ம என்ன சொம்பா பயலா? அவங்கள அங்கேயே குழி தோண்டி போச்சிட்டோம்ல. உன்னை பற்றி ஜெகன் நிறைய சொல்லியிருக்காண்டா. நீ நல்ல சம்பவக்காரன் தான். உன்னை வச்சு பெரிய சம்பவம் ஒன்று நான் பண்ணுறேன். சரிண்ணே. சங்கிலி அண்ணே, தம்பி எது கேட்டாலும் செய். சரிண்ணே. அதெல்லாம் எதுவும் வேணாண்ணே. 2 நாளைக்கு சரக்கு எதுவும் ஓட்டாதீங்க. பார்த்து இருந்துக்கோங்க. சரிண்ணே. சரிண்ணே. சந்தோஷமா இருந்துக்கோங்கடா. சந்தோஷங்கண்ணா. வரவா? வாங்கண்ணா. கும்மாளண்ணா.